Hi friends, welcome back to my channel Cook with Soumi and Craft Works. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எப்படி நம்ம ட்ரை கிராஃப்டாக பண்ணுறது வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட் கலர் ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தைல மூடி இருக்குல்ல, அமிர்தாஞ்சன் தைலத்தோட மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து அந்த மூடி அளவுக்கு நம்ம வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பென்சிலில் ரஃப்பாக வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் வந்துட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று ஒன்றா வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஷேப்புக்கு வரைஞ்சோமோ அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு அதில் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பெட்டல் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரித்து பார்த்தோன்னா இது ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துடும் நமக்கு. பாருங்கள், இப்போ ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அட்டை வந்து எடுத்திருக்கேன் நான். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பட்டாசு நம்ம வாங்கியிருப்போம்ல, பட்டாசு பாக்ஸ், அதோட அட்டை தான். அதுக்கு மேலே ஒரு ஷீட்டை வந்துட்டு வச்சுட்டு இப்போ 4 பக்கமும் நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மடிச்சுட்டு இப்போ ஒரு பக்கமும் இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு தேய்ச்சி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுட்டு தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கம் போடணும். ஃபஸ்ட்டே கம் போட்டோன்னா அது கரெக்டாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி நம்ம மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மடித்து விடணும். இப்போ இந்த சைடும் நம்ம இதே மாதிரி மடிச்சுட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம் ஒரு பக்கமாக. இப்போ கம் வந்து தடவிட்டு நம்ம 4 பக்கமும் இதை வந்து ஒட்டிக்கலாம். இது சும்மா ட்ரை கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம். அதனால தான் நான் வந்து ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ ஃப்ரேம் நார்மலாக நம்ம பண்ணோன்னா நிறைய வந்து ப்ராசஸ் இருக்குது. சரி, குழந்தைங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, நம்ம ரொம்ப வந்து ஈஸியாக போடணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். இப்போ 4 பக்கமும் வந்து கம் போட்டு இதை வந்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ ஃப்ளவரும் நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஃபோட்டோவை நம்ம நடுவில் சென்டராக வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவுக்கு 4 பக்கமும் நம்ம வந்து கம் போட்டுட்டு நம்ம ஃபோட்டோவை சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சென்டராக நான் வந்து எங்கள் பாப்பாவோட ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸில் நடுவில் கொஞ்சமாக கம் போட்டுட்டு ஒரு இது வந்து ஒட்டிடலாம். ஸ்டோன் இருந்தால் ஒட்டிக்குவாங்க. என்கிட்ட வந்துட்டு மணி இருந்துச்சு, அந்த மணியை வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஆஃப் மணி வந்து இருந்துச்சு என்கிட்ட போல், அது வந்து நான் ஒட்டிக்கிறேன் முத்து. இப்போ ஒட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கம் வச்சு இந்த ஓரங்களில் நம்ம வச்சுட்டு பூ வந்து அதே மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கார்னர் அந்த கார்னர் ஆப்போசிட் கார்னரில் நம்ம இதே மாதிரி கம் வச்சுட்டு நம்ம பூவை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட்டு தான், குழந்தைங்க கூட செய்யலாம். இப்போ ஸ்கூல்லலாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி கிராஃப்ட் வந்துட்டு சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி வந்து பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்டோன் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும்தான் வீடியோ எடுத்திருப்பேன். மீதி எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி நான் வந்துட்டு ஸ்டோன் வந்து ஒட்டிட்டேன். ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் ஒட்டியிருந்தேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக ஒட்டிட்டேன் நான் ஸ்டோனு. இந்த மாதிரி வந்து ஈஸியான கிராஃப்ட்ஸுக்கெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். சூப்பரான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு.